வணக்க மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, சொல்யூஷன் ஃபார் இன் டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 2. அதாவது உங்க பேஜ் நம்பர் 10ல இருக்கக்கூடிய அந்த 2 கொஸ்டினுக்கு நாம இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங். நேம் த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபார்முலா. அதாவது நம்ம ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் அதோட சப்ஸ்டன்ஸ் என்ன, CaO, கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? So the substance X which is used in whitewashing is quicklime. ஓகேவா? அது நம்ம quicklime படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த quicklime தான் நாம வந்து CaO, அதாவது நான் வந்து கால்சியம் ஆக்சைடு ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் X நேம்ட் in above with it water. ஓகேவா? இது பார்த்தோம்னாக்கா, இந்த CaO வச்சு வாட்டரை ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்படி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, CaO plus H2O gives CaOH twice. அதாவது கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படியே மாறிடும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். Why is the amount of gas collected in one of the test tubes in activity 1.7 double of the amount collected in the other? Name this gas. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி 1.7 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1.7 அப்படின்னா உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ஒரு மக் எடுத்துக்கோங்க. அந்த மக்ல வந்து கீழே வந்து 2 ஹோல் போட்டுட்டு அந்த ஹோல்ல வந்து 2 ரப்பர் கார்க், அதாவது ரப்பர் கார்க்னா நம்ம உள்ள தண்ணி ஊத்தினா அது லீக் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். ஸோ அது ரப்பர் ஸ்டாப்பர்னுவாங்க. அந்த ரப்பர் ஸ்டாப்பரை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து 2 கார்பன் எலக்ட்ரோட வச்சு அந்த 2 கார்பன் எலக்ட்ரோட ஒரு 6 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாட்டரை வந்து தண்ணியால ஃபில் பண்ணிட்டு அதுல ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட ஊத்தணும். அப்படி ஊத்துனதுக்கு அப்புறம் 2 டெஸ்ட் டியூபை வந்து அப்படியே தலைக்கீழா கவுத்து அந்த 2 எலக்ட்ரோட க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 வோல்ட் பேட்டரியை வந்து நம்ம ஆன் பண்ணணும். அந்த ஆன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு லைட்டரையோ ஒரு கேண்டலையோ வந்து அதை காட்டி அந்த, அதாவது அந்த டெஸ்ட் டியூபோட மவுத், ஓகேவா, அதை பொறுமையா காட்டி எடுத்தோம்னாக்கா அந்த 2 டெஸ்ட் டியூப்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா டபுளா இருக்கும். எதை கம்பேர் பண்ணனா அது கூட இன்னொன்று வச்சிருப்போம். அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்ல 10 ml இருக்கு அப்படின்னாக்கா இன்னொரு டெஸ்ட் டியூப்ல வந்து 20 ml அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அது ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல எலக்ட்ராலிசிஸ் இல்ல எலக்ட்ரோகெமிக்கல் டீகம்போசிஷன் அப்படின்னு ஒரு டைப் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நடக்குது. சின்ஸ் நாம வந்து இங்க 6 வோல்ட் பேட்டரியில இருந்து கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இது வந்து அந்த வாட்டர்ல இருக்கிற H2 அண்ட் O2 ஹைட்ரோலைஸ் பண்ணுது, அதாவது பிரேக் பண்ணுது. ஸோ இந்த H2Oன்றது பாத்தீங்கன்னாக்கா H2 அண்ட் O, உங்களுக்கு புரியாம சொல்லணும்னா இப்படி இருக்கும் வாட்டர் H2O. இது பாத்தீங்கன்னாக்கா இப்படி பிரேக் ஆயிரும். இப்படி பிரேக் ஆச்சுனாக்கா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ரேஷியோவே பாத்தீங்கன்னாக்கா 2:1 இந்த ரேஷியோல தான் இருக்கு. ஸோ இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா நாம அந்த மக்ல எவ்வளவு லிட்டர் ஊத்தினாலும் சரி இந்த ரேஷியோ மாற போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் இருக்க டெஸ்ட் டியூப்ல வந்து 10 கிராம் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா 20 கிராம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நேம் திஸ் கேஸ். அதாவது இந்த 2 கேஸ்க்கான நேம் பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் கலெக்டட் வுட் பி டபுள் தேன் தட் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 1st ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் அண்ட் 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் வர்ச்சுவலாகவும் ஹோம் டியூஷன்ஸும் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்ல M1, M2 and M4 இந்த 4 பேப்பரும் எடுக்கிறோம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நான் வந்து இதை கத்துக்கணும், இல்லை நான் வந்து எப்படி ஸ்பீடா சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது _dynamic_tricks இந்த பேஜை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் 24 hours உங்களை ரீச் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.